நான் வணங்கும் தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பார்ந்த மக்களே, இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் ஜெபம் கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்து உலகின் அரசர், படைப்பின் அனைத்திற்கும் அரசர், நம்முடைய வாழ்வின் அரசர் என்ற கருத்தை மையமாக கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் விழா எடுத்து நாம் சிறப்பிக்கின்றோம். குறிப்பாக விழுப்புரம் கிறிஸ்து அரசர் பங்கில் இருக்கின்ற இறைமக்கள் அனைவரும் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். ஏன் இந்த விழாவை கொண்டாடுகிறோம் என்ற ஒரு கேள்வி எழும்பும். இயேசு சாவதற்கு முன்பாக அவர் மீது குற்றம் சுமத்தி அவரை ஆளுநர் முன்பாக நிறுத்துகின்றார்கள். சுமத்தப்பட்ட குற்றம் இவர் அரசர் என்று தன்னையே சொல்லிக் கொள்ளுகிறான் என்பதுதான். ஆளுநன் இயேசுவிடம் கேட்பான், நீர் அரசன்தானா என்று. இயேசுவின் பதில், அரசன் என்று சொல்வது உன்னுடைய மொழி, நான் உண்மைக்கு சாட்சியம் சொல்லவே வந்தேன், அதற்காகவே பிறந்தேன் என்று சொல்லுவார். உண்மை என்பது கடவுள். கடவுளுக்கு சாட்சியம் சொல்வதுதான் இயேசுவினுடைய பிறப்பும் வாழ்வும் இறப்பும். அதனால் இந்த இயேசு உலக அனைத்திற்கும் அரசர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் உலகை படைத்தபோது மனிதனை இந்த உலகம் அனைத்திற்கும் பொறுப்பாளராக ஆக்குவார். ஆனால் மனிதனுடைய தவறான சிந்தனைகள், தவறான அணுகுமுறைகள், சுயநலங்கள் இவையெல்லாம் அவருடைய நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைய செய்ததோடு மட்டும் இல்லாமல் படைப்பு அனைத்தையும் மாசுபடுத்திவிட்டது. அதனால்தான் கடவுள் ஒரு முடிவெடுத்து தானே பிறந்து இந்த உலகை மீண்டுமாக புனிதப்படுத்தி தனக்கே உரிமையாக்கி கொள்ள, உண்மைக்கு உரிமையாக்கி கொள்ள முன் வருவார். அப்படி வந்த கடவுளைத்தான் நாம் இயேசு என்று சொல்லுவோம், மீட்பர் என்று சொல்லுவோம், இரட்சகர் என்று சொல்லுவோம். ஆனால் இந்த இயேசுவினுடைய இந்த விழா கிறிஸ்து அரசர் என்று கொண்டாடுவோம். இந்த உலகம் சொல்லுகின்ற அரசுகளை போல அல்ல, இந்த உலகம் எதிர்பார்க்கின்ற அரசு ஆட்சியை போல அல்ல. இயேசுவினுடைய அரசு ஆன்மாவை சார்ந்தது, உள்ளத்தை சார்ந்தது, உண்மையை சார்ந்தது. அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை போன்ற மற்ற மனிதனை மதித்து அன்பு செய்து பணிவிடை செய்து அவனுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு தன்னையே உரமாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இயேசு அரசன் என்று சொல்வதனுடைய பொருள். அதனால்தான் இயேசு தன்னை இந்த உலகிற்கு சிலுவையிலே பலியாக்கினார். அதை நாம் நினைவு கூறுகின்ற விதத்தில்தான் இங்கே இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழா கொண்டாடுகின்ற பொழுது வெறும் கிறிஸ்து அரசர் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அந்த கிறிஸ்து அரசர் நம் முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். நாம் அனைவரையும் கூட்டு ஒருங்கிணைப்பு திரு அவையாக கடவுளை நோக்கி பயணிக்கின்ற மக்களாக மாற்றுவதுதான் இயேசுவினுடைய வருகை, அவருடைய அரசாட்சியினுடைய வருகை. உண்மைக்கு சாட்சி சொல்லுகின்ற மக்களாக, நன்மை செய்கின்ற மக்களாக, சுயநலமற்ற மக்களாக,
ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு ஆசைப்பட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அதனால் இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நாம் கிறிஸ்து அரசர் என்று நினைவு கூர்ந்து அவரைப் போலவே மற்றவர்களுக்காக நம்மை பலியாக்கவும் உலகம் அனைத்தையும் புதுப்பிக்கின்ற கருவிகளாக நம்மை மாற்றிக்கொள்ளவும் ஆசைப்படுவோம். உலக படைப்பனைத்தையும் புதுப்பிக்கும் கருவிகளாக கடவுள் நம்மை பயன்படுத்தி கொள்ள நம்மை அவரிடம் ஒப்படைப்போம். அதனால் இந்த விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்கின்றது. வருகின்ற 24ஆம் தேதி காலையிலே திருப்பலியும் மாலையில் தேர்பவனியோடும் விழா நிறைவு பெறும். கிறிஸ்து அரசர் திருவிழாவை சிறப்பிக்க அனைவரும் மகிழ்ச்சியோடு ஆலயத்தில் வந்து பங்கேற்று ஜெபித்து பயனடைய உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. ராஜனே